Hi friends, உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மட்டனை வச்சு சுவையான மட்டன் சுக்கா செய்ய போகிறோங்க. ஒரு மட்டன் சுக்கா எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இந்த மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு மட்டனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளியே வரும். அந்த தண்ணி அளவு பார்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 5 விசில் விட்டுக்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ளே மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 2 காஷ்மீரி சில்லி, 3 நார்மல் வரமிளகாய், 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, நீல வாக்கில் கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம போடுற மிளகு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம். இது சுக்காவாக ட்ரையாக வேணும்னா வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் விட்டேன். அதுவே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா இஞ்சி பூண்டோடு சேர்த்து இந்த மட்டனும் நல்லா ஒரு கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. நம்ம அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணும்னா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக வரும்.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் சுக்கா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த சுக்கா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. குஸ்கா செஞ்சுட்டு அது கூட சைட் டிஷ்ஷாக நம்ம மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.